Good morning, students. My name is T. Marthandan. I am going to cover the antenna wave propagation topics hereafter. So, now, what is mean by antenna? So, what happens if there is no antenna in the environment? So, what is mean by antenna? So, antennas has many definitions, in which one is it is called as radiator. Antenna is an radiator. It's going to radiate the given input energy into an medium. So here antenna is acting as a converter which converts the wave, the electrical waves, into a radiating wave in free space. Okay, so antenna has called as radiator. So it has the ability to radiate the incident energy into atmospheric free space energy. Okay, so here antenna is called as a passive structure. So we all know that what is meant by active and passive. So in case of active structures means, or active devices means, a device has its own energy source, it is called as active source. When a device which has its which have to depend upon another source is called as passive source. So in case of an antenna, it doesn't have any energy sources, so it runs on the energy which feeded as an input. For example, if a TV transmitter section sending that signal to antenna in a transmission line. Okay, so here the voltage which flows in our transmission line is going to be get radiated into atmosphere with the help of an antenna. So the energy required for an antenna to convert the incoming electrical signal into radiating traveling wave into free space can be done with the help of the same energy which flows into our transmission line. அதாவது ஆண்டனாவை பாசிவ் எலமெண்ட் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு தனியாக ஒரு எனர்ஜி சோர்ஸ் கிடையாது. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் வரக்கூடிய அந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டே இந்த ஆண்டனா என்ன பண்ண போகுதுன்னா ரேடியேட் பண்ண போகுது. ஸோ த ரேடியேட்டிங் இந்த சென்ஸ் என்னென்னா, நம்மளோட ஒயரில் வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை அட்மாஸ்பியர், நம்மளோட ஏரில் ட்ராவல் ஆகக்கூடிய அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பாசிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். தென் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிரான்ஸ்டியூசர். ஸோ நமக்கு வந்து டிரான்ஸ்டியூசர்னால் என்னன்னு தெரியும். த டேர்ம் டிரான்ஸ்டியூசர் ரெஃபர்ஸ் ஆஸ் a device which converts one form of energy into another form of energy. So இந்த டிரான்ஸ்டியூசர் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்டியூசர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெக்கானிக்கல் பாய்லர்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை நம்ம சென்ஸ் பண்ணுறதுக்கு தட் ஹீட் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு அண்ட் ரெசிஸ்டிவ் வேல்யூ. ஸோ பை சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் you can calculate the how much of temperature presence in a boiler. அது வந்து RTDன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சிக்னல் டிரான்ஸ்மிஷன் லைனில் வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃப்ரீ ஸ்பேஸ் சிக்னல். ஸோ இந்த கன்வர்ஷன் பண்ணுறதுனால ஸோ ஆண்டனா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிரான்ஸ்டியூசர்னு சொல்கிறோம். ஸோ இட் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன்டு ஃபோட்டான்ஸ். ஸோ அதாவது எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது நம்ம ஒயரில் ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ் கேரியரை நம்ம எலக்ட்ரான்ஸ் சொல்கிறோம். ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, ஃப்ரீ ஸ்பேஸ் எனர்ஜியில் வேவ்ஸாக ட்ராவல் ஆகிற அந்த வேவ் எனர்ஜியோட பேசிக் யூனிட் ஃபோட்டான். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, லைட் எனர்ஜியோட பேசிக் யூனிட் ஃபோட்டான்னா, ஸோ ரெண்டு ஃபோட்டானும் சேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிக்க வேண்டாம். அது வேறு இது வேறு. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஆண்டனா. ஸோ ஆண்டனா அப்படின்னா என்னென்னா, ஒரு ரேடியேட்டிங் எலமெண்ட்
it has the ability to convert incident energy into free space energy. ஸோ இந்த ஆண்டனா இல்லைன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து பாசிபிளே இல்லை. ஓகேங்களா. ஆண்டனாவோட ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஆண்டனாவோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் லாங் பேக் ஃப்ரம் 1830s to இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் வரைக்கும் நம்ம ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஆர் கோயிங் ஆன். புது ஆண்டனாவை வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் இன்வென்டிங் டிஸ்கவரிங் எவ்ரிடே. ஓகே. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேஸ் யார் கொடுத்தாருன்னா மேக்ஸ்வெல். ஸோ இந்த மேக்ஸ்வெல் யாருன்றது உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கொண்டு வந்து அதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வேவ் கேட்ஸில் ஹவு த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொபகேட்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இந்த சேம் மேக்ஸ்வெல் தான் என்ன பண்ணுறாருனா இந்த ஆண்டனாவுக்கு உண்டான பேஸ் கொடுக்குறாரு. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் ப்ரொபகேட் ஆகுன்றது கொடுத்ததுனால தான் நம்மளால் அடுத்து நம்ம இதை ஆண்டனாவை வந்து டிசைன் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஆண்டனா வந்து பார்த்தோன்னா ஹெர்ட்ஸ் ஆண்டனா. ஹெர்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெர்ட்ஸ் இஸ் அ யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜெர்மன் ஃபிசிஸ்ட்டு. ஸோ இவர் தான் இந்த ஜெர்மன் இன்ஜினியர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆண்டனாவை வந்து ரியல் டைமில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணுறாரு. அந்த ஹெர்ட்ஸ் ஆண்டனா இப்போ காட்டுறேன் பாருங்கள். So this is a real time Hertz antenna which was used in 1901 for transmission. அதாவது ஹெர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கலாக டேட்டாஸ் கொடுத்துட்டு போயிட்டார். அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோனிஸ் ஆண்டனா. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். உங்களுக்கு தெரியும் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணார்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் ஒரு ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பேட்டன் ஃபைல் பண்ணுறாரு. அதே மாதிரி மார்க்கோனி. ஸோ மார்க்கோனி வந்து பார்த்தீங்கன்னா 1874 1937 டிரான்ஸ் அட்லாண்டிக் டிரான்ஸ்மிஷன். அதாவது மார்க்கோனின்றவர் வந்து ஒரு இத்தாலியன். இவர் என்ன பண்ணுறாருன்னா இட்டாலியிலேருந்து அமெரிக்காவுக்கு சிக்னலை ஒயர்லெஸில் சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி காட்டுறாரு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ஆண்டனா விச் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். அதாவது 1901. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு மார்க்கோனின்றது யாருன்னு தெரியும். ஹிஸ் அ பர்சன் ஒன் இன்வென்டட் ரேடியோ. நம்ம வீட்டிலலாம் வச்சு கேட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா அந்த எஃப்எம் ஏஎம் ரேடியோ, அந்த ரேடியோவை டிஸ்கவர் பண்ணவர் தான் மார்க்கோனி. பட் ஆனால் இதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. என்னென்னா நம்ம நிக்கோலஸ் டெஸ்லா அப்படின்னு இருக்கார் இல்லையா, அந்த நிக்கோலை டெஸ்லா தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இஸ் அ ஃபாதர் ஆஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். அவர் தான் வந்து வயர்லெஸில் சிக்னலை வந்து ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் சென்ட் பண்ண முடியும்ன்ட்டு ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணதாக சொல்கிறாங்க. பட் அந்த கான்செப்டை வந்து கான்டெம்ப்ரரியாக அவர் வந்து இங்கே அமெரிக்காவில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காரு, இவர் வந்து இத்தாலியில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் வந்து பார்த்தோன்னா மார்க்கோனி இஸ் அ பர்சன் கமர்ஷியலாக ஆண்டனாவை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை ஒரு கம்யூனிகேஷனை பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறாரு இந்த பிகினிங் ஆஃப் 19th century. தென் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்டனாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் வர பார்த்திங்கன்னா இதோட க்ரோத் ரொம்ப ட்ரமண்டஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திஸ் இஸ் தி ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா. இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். ரியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி 15 feet லென்த்தில் இருந்தது. ஸோ திஸ் இஸ் தி ரியல் டைம் ஆண்டனா. தென் ரேடியேஷன் கான்செப்ட். ஸோ ரேடியேஷன் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஃப்ரீ ஸ்பேஸ் எனர்ஜி. அந்த எலக்ட்ரான் வந்து ஃபோட்டானாக எப்படி மாறுது, ஹவு த வேவ் ஃபார்ம் ட்ராவல்ஸ் இன் அன் அட்மாஸ்பியர், அதை தான் வந்து நம்ம ரேடியேஷன் கான்செப்ட்னு பார்க்க போகிறோம். ஸோ வென் யூ லுக் அட் திஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இஸ் தேர். ஃப்ரம் த சிக்னல் ஜென்ரேட்டர் த ஆண்டனா இஸ் connected. When you closely monitor the clear நீங்கள் பார்க்கும்போது you will have some idea. Here the antenna is nothing but the tapered waveguide. ஓகேங்களா. ஸோ it is nothing but a tapered waveguide. waveguideன்றது நமக்கு தெரியும், it's nothing but a channel or medium. waveguide is nothing but a channel or medium. சரிங்களா. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஒரு ரெக்டாங்குலர் வேவ் கைடு என்ன ஆகுது இந்த இடத்துல அப்படின்னா
நம்ம ஒரு சுத்தியலால் வந்து ப்ராக்டிக்கலாக தட்டி ஒரு சைடை வந்து பல்ஜ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டேப்பரிங். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேப்பரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரோ மார்க் ஷோஸ் தட் ஃப்ரம் த எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னல் ஃப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட் த எண்ட் ரேடியேஷன் நடக்கும். அந்த டிரான்சிஷன் ரீஜன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வென் அந்த ஸ்ட்ரெயிட் டியூபாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரேடியேஷனும் இருக்காது. பட் அந்த பல்ஜராக இருக்குது இல்லையா, அது வந்து மவுத் ரீஜன்னு சொல்லுவோம். ஸோ வென் த மவுத் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு there will be a radiation happens. So when you cleanly monitor இதை நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சோப் பபுள், நம்ம எப்படி இந்த எக்ஸிபிஷன்லலாம் பார்த்திங்கன்னா அந்த சோப் பபுளை ப்ளோ பண்ணோம்னா அது அப்படியே பபுளாக ஃபார்ம் ஆகி எப்படி ட்ராவல் ஆகுதோ அதே மாதிரி the electrons will be changed into photons and it's spreaded into an atmosphere. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் ரேடியேஷன் இன் 3 dimension சொல்லுவோம். ஸோ ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஆண்டனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செக்ஷன் இருக்குன்னா, ஒரு சிக்னல் ஜென்ரேட்டர், அந்த சிக்னல் ஜென்ரேட்டர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசுகிற இந்த ஸ்பீச் சிக்னல் வந்து ஒரு ஆசிலேட்டரோட ஓவர்லேப் பண்ணி மாடுலேட்டிங் சிக்னலாக மாற்றுறது தான் தட் இஸ் யுவர் டிரான்ஸ்மிட்டர் செக்ஷன். ஸோ அந்த மாடுலேட்டட் சிக்னலை த்ரூ ஒயர் ஆர் அன் டிரான்ஸ்மிஷன் வேவ் கைடு, ஒயர்லேயும் அனுப்பலாம், வேவ் கைடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேவ் கைடு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த சிக்னலை நான் வேவ் கைடு கொடுக்கும்போது there will be an electromagnetic propagation within the wave guide. ஸோ அந்த வேவ் கைட்லேயே ஒரு எண்ட் என்ன பண்ணுறேன்னா I tapered into a wider section that will be called as mouth. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ன் ஆண்டனா. ஸோ இந்த ஹார்ன் ஆண்டனாவில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் ரேடியேஷன் சிக்னலாக எங்கே மாறும்னா அந்த அவுட் ஆஃப் எண்டு உங்களுக்கு அந்த மவுத் ரீஜனில் தான் உங்களுக்கு அந்த ரேடியேஷன் கன்வர்ஷன் வந்து நடக்குது. ஸோ ஒன்ஸ் த எனர்ஜி இஸ் ரேடியேட்டட், ஸோ ரேடியேட்டட் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே அட்மாஸ்பியரில் ட்ராவல் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அகெயின் த சேம் பிரின்சிபல் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ரிசீவர் ஆண்டனாவில் யூஸ் பண்ணுறோம். ஸோ த ரிசீவர் ஆண்டனா இஸ் கோயிங் டு பி கெப்ட் ஃபோக்கஸ்ட் அக்கார்டிங் டு த சிக்னல் ரிசப்ஷன் ஏரியா. ஸோ நான் எந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனில் லைன் ஆஃப் சைட், ஸோ ப்ரீவியஸ் செமஸ்டரில் இன் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் யூ ஷுட் ஸ்டடி வாட் இஸ் மீன் பை லைன் ஆஃப் சைட் அப்படின்னு. ஸோ லைன் ஆஃப் சைட்டுன்றது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனாவும் ரிசீவிங் ஆண்டனாவும் இட் ஷுட் ஃபேஸஸ் ஈச் அதர். ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் லைன் ஆஃப் சைட். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் when a signal is propagated into a free space and while reaching into a receiving antenna. ஸோ ஒன்ஸ் அகைன் இங்கே ட்ரான்சிஷன் நடக்கும். அந்த ஃபோட்டான்ஸ் வந்து நம்மளோட ஆண்டனாவோட அந்த அனதர் எண்டில் டச் ஆகும்போது the photon energy is going to be converted into a electrical energy. ஃபோட்டான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து மூவ் பண்ண வைக்க போகுது. இந்த மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்போது ஒன்ஸ் அகெயின் there will be a production of electromagnetic wave which flows to the receiver. ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் ரேடியேஷன் கான்செப்ட் ஆர் ரேடியேஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் how the electrical signal is converted into free space signal and once again the free space signal is converted into electrical signal. So this is the radiation concept of an antenna. Then roles of an antenna. So in the roles of an antenna அப்படின்னா antenna plays many roles. So the first thing is spatial filter. So spatial filter அப்படின்றது உங்களுக்கு தெரியும். Spatial filter is nothing but in atmosphere there are so many application is running acting as a channel. So அப்போ in our atmosphere there will be a presence of signal for a TV signal, mobile signal, radar signal, FM signal. There are different signals are available in our atmosphere and அந்த எல்லா சிக்னலும் it have a different operating frequency. For example, FM runs on kilohertz, then TV runs on megahertz and DTH runs on gigahertz. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போது நான் டிசைன் பண்ண ஆண்டனா எனக்கு என்ன சிக்னல் தேவையோ அந்த சிக்னலை மட்டும் அக்செப்ட் பண்ணிவிட்டு மற்றட்ட ரிஜெக்ட் பண்ணிடுது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்பேஷியல் ஃபில்டர். ஸோ ஆண்டனா ஸ்பேஷியல் ஃபில்டராகவும் ஆக்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பழைய தூர்தர்ஷன் ஆண்டனா யாகிவுட ஆண்டனா யூஸ் பண்ணுறேன்னா தட் யாகிவுட ஆண்டனா ஹேஸ் எபிலிட்டி டு ரிசீவ் ஒன்லி பர்டிகுலர் 4 to 6 மெகாஹெட்ஸ் அல்லது 4 to 8 மெகாஹெட்ஸ் இந்த சிக்னலை மட்டும்தான் அதால் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அப்போது
அந்த ஆண்டனா என்ன பண்ணிடுதுன்னா அந்த 4க்கு லெஸ் தெனாக இருக்கக்கூடிய சிக்னலையும் ரிமூவ் பண்ணிடுது, கிரேட்டர் தென் 10க்கு மேலே இருக்கக்கூடிய சிக்னலை ரிமூவ் பண்ணிடுது. ஸோ திஸ் ஆண்டனா இஸ் ஆக்ட் ஆஸ் அ ஸ்பேஷியல் ஃபில்டர். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போலரைசேஷன் ஃபில்டர். ஸோ போலரைசேஷன் ஃபில்டர் அப்படின்றது வந்து என்னென்னா, போலரைசேஷன் இஸ் டேர்ம்ட் ஆஸ் அ ஓரியன்டேஷன் ஆஃப் சிக்னல். அதாவது என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவு இ பிளேன் ஹச் பிளேனில் உனக்கு பார்த்திங்கன்னா இந்த XYZ இந்த 3 டைமென்ஷனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது எங்கே வந்து இ ஃபீல்டு இருக்குது, எது ஹச் ஃபீல்டு இருக்குன்றது அந்த ஓரியன்டேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம போலரைசேஷன் சொல்கிறோம். இப்போது every antenna has a different polarization. One antenna may be runs on circular, another antenna may be runs on elliptical, and another antenna runs on linear அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்க்குலர், எலிப்டிக்கல், ட்ரையாங்குலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் polarization mechanism இருக்குது. இஃப் ஐ ஹவ் டிசைன் அன் ஆண்டனா டு டிரான்ஸ்மிட் அண்ட் கம்யூனிகேட் ஆன் சர்க்குலர் போலரைசேஷன் அப்படின்னா அந்த ஆண்டனா சர்க்குலர் போலரைஸ் சிக்னலை மட்டும்தான் ரிசீவ் பண்ண போகுது. அப்போது other polarization signal it automatically it's going to be left it out. So that's why an antenna can also act as a polarization filter. Then impedance transformer. So impedance transformer அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ நான் டிரான்ஸ்மிஷன் லைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 50 ohmsலேருந்து 75 ohms தான் இருக்கும். தட் வில் பி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 50 ohmsலேருந்து என்ன பண்ணணுன்னா, நான் வந்து என்னோடய அவுட்புட் டிவைஸ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு, அதாவது ஒரு 400 ohms ஒரு 350 ohms இருக்குது அப்படின்னா ஆண்டனாவை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா ஐ கேன் இன்க்ரீஸ் த இம்பிடன்ஸ். ஸோ நார்மலாக ஒரு ஹாஃப் வே டைப்போலுக்கு வந்து 73 ohms இருக்கும். தென் அதே ஃபோல்டட் டைப்போலாக மாற்றும்போது அந்த ஃபோல்டட் டைப்போலோட அந்த டிசைன் எல்லும் அதுக்கப்புறம் திக்னஸும் வச்சு பண்ணும்போது நம்ம அப் டு 370 வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்னா யூ கேன் இன்க்ரீஸ் த இம்பிடன்ஸ் வேல்யூ. அதாவது உன்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் 50 ohms தான் வரும். when you connected that with an antenna, that antenna has the ability to increase the resistance value up to 370. ஸோ அப்போ இட் இஸ் அன் ஆன்போர்ட் இம்பிடன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். the next வந்து பார்த்தோன்னா ப்ரொபகேஷன் மோட் அடாப்டர். ஸோ ப்ரொபகேஷன் மோட் அடாப்டர் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இப்போ சிக்னல் ப்ரொபகேஷன் அப்படின்னா the flow of signal in a medium, அதை தான் ப்ரொபகேஷன் சொல்கிறோம். இப்போது ஒரு சிக்னல் ஒயரில் ஒரு மாதிரி ப்ரொபகேட் ஆகும், அதே சிக்னல் அட்மாஸ்பியரில் அதுதான் ஃப்ரீ ஸ்பேஸில் ஒரு மாதிரி ப்ரொபகேட் ஆகும். இன்கேஸ் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷனில் த லைட் ப்ரொபகேஷன் ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இன்கேஸ் ஆஃப் நம்ம ஆண்டனா எடுத்துக்கிட்டால் திஸ் ஆண்டனா ஹேஸ் அ எபிலிட்டி டு அடாப்ட் த ப்ரொபகேஷன். நம்ம ஒயர்லேருந்து ஆண்டனாவை நம்ம டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனாவை யூஸ் பண்ணோம்னா அது வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கக்கூடிய ப்ரொபகேஷனை அதை அக்செப்ட் பண்ணி உனக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொபகேஷனுக்கு ட்ரான்சிஷன் பண்ணுது. இதே சேம் ஆண்டனா ரிசீவராக இருந்ததுன்னா அந்த ஃப்ரீ ஸ்பேஸாக வரக்கூடிய அந்த சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி என்ன பண்ண போகுதுன்னா உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் டிரான்ஸ்மிஷன் லைனில் ப்ரொபகேஷனுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ அப்போ தட் ஆண்டனா ஹேஸ் த எபிலிட்டி டு டூ ஆக்ட் as a propagation mode adapter. சரிங்களா? ஸோ these are the 4 important parameters or roles of an antenna. It can be act as a spatial filter, polarization filter, impedance transformer and propagation mode adapter. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆண்டனா டைப்ஸ். ஸோ என்னென்ன ஆண்டனாஸ் இருக்குது ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா there are wide applications runs on different antennas. So the antenna types can be classified into many sessions. இங்கே நம்ம for our understanding I have classified into like this. The one is endfire, loop, dipole, stubs, slots and aperture. சரிங்களா? இப்போ என்னென்னன்றதை ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துட்றேன். இப்போது இந்த லூப், டைப்போல், என்ஃபயர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மெட்டாலிக் ராடை இல்லை ஒரு மெட்டாலிக் ஒயரை நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயோ இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்லேயோ நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னா தட் இஸ் கோயிங் டு பி ஆக்ட் ஆஸ் அ ரேடியேட்டர். ஸோ அந்த லென்த்து, திக்னஸ்ஸு, ஷேப்பு இதெல்லாம் நான் மாற்றினேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா அதோட ரேடியேஷன் பேட்டர்னும் அதோட சிக்னல் ரேஞ்சும் நான் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மோஸ்ட் வைட்லி பார்த்திங்கன்னா நாம் ரியல் டைமில் இதில் எல்லா அப்ளிகேஷன் ஆண்டனாஸும் நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ன் ஆண்டனா. இந்த ஹார்ன் ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா டிவி சிக்னல் டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனாக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற டிவி வந்து சேட்டலைட்டுக்கு
டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஹார்ன் ஆண்டனாஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரிஃப்ளெக்டர் ஆண்டனாஸ், பேரபோலிக் ரிஃப்ளெக்டர், இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் ஆண்டனாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி ஸ்டேஷன்லேருந்து சேட்டலைட்டுக்கு அனுப்புறதுக்கு சேட்டலைட்லேயும் இந்த ஆண்டனாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அகெயின் இன் அவர் ஹோம் இன் டிடிஹெச், அதாவது டேரக்ட் டு ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் யூஸிங் திஸ் சார்ட் ஆஃப் ஆண்டனா அண்ட் திஸ் இஸ் ஹார்ன் ஆண்டனா. நம்ம சிமிலர் டு நம்ம வெஹிக்கல்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த ஹார்ன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால தி நேம் இட் அஸ் ஹார்ன் ஆண்டனா. திஸ் ஹார்ன் ஆண்டனா கம்ஸ் அண்டர் அப்பேச்சர் ஆண்டனா. ஸோ ஆண்டனாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த லூப்பு, டைபோல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் அல்லது ஒரு ராடை என்ன பண்ணுறேன், ஐ எம் மேக்கிங் இட் ஆஸ் அ ஆண்டனா. ஓகேங்களா. பட் இன் கேஸ் ஆஃப் அப்பேச்சர் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ன் ஆண்டனாவாக இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா பேரபோலிக் ரிஃப்ளெக்டர். ஸோ இது ஹார்ன் ஒரு ஷேப்பில் இருக்குது, பேரபோலிக் ரிஃப்ளெக்டர் வந்து ஒரு ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆண்டனாஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெலிக்கல் ஆண்டனா. இதை பற்றி நம்ம அப்கமிங் இதில் பார்ப்போம். தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் ஆண்டனாஸ். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஃபயர்ஸில் பால்ராய்ட்ஸ், ஹெலிக்கல்ஸ், யாகியூடா. இந்த யாகியூடான்ற ஆண்டனா தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியல் டிவி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண ஆண்டனாஸ். தென் லாக் பீரியாடிக் கோனிக்கல் ஆண்டனாஸ்லாம் இருக்குது. லூப் ஆண்டனாஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு ஒயரை வந்து நான் ஒரு லூப்பாக, ஒரு சர்க்குலர் லூப்பாக, ஒரு ஸ்கொயர் லூப்பாக, இல்லை ஒரு ட்ரையாங்கல் லூப்பாக மாற்றினா தட் இஸ் செட் டு பி லூப் ஆண்டனாஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆண்டனாஸ், எப்படி டிஃப்ரெண்ட் ஆண்டனாஸ் இருக்குது, அதோட ரேடியேஷன் பேட்டர்ன். ரேடியேஷன் பேட்டர்னா இந்த இடத்துல நீங்கள் சிம்பிளாக ரேடியேஷன் பேட்டர்ன் எப்படின்னு சொல்கிறேன்னா, the angle of coverage. ஒரு ஆண்டனா ரேடியேஷன் இன்டென்சிட்டியை, அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது இல்லையா, ஸோ அந்த ரேடியேஷன் இன்டென்சிட்டி இஸ் ஸ்ப்ரெட்டட் இன்டு அ அட்மாஸ்பியர். ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் கவரேஜை தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ரேடியேஷன் பேட்டர்ன் சொல்ல போகிறேன். ஸோ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நான் 6 ஆண்டனாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டனாவோட டைப் எப்படி இருக்கும், அதோட ரேடியேஷன் பேட்டர்ன் இருக்கும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் திங் இஸ் மோனோபோல் ஆண்டனா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆண்டனா. ஸோ அந்த மோனோபோலுக்கு ஆண்டனாவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெர் ஆர் 2 திங்ஸ், எலிவேஷன் அண்ட் அசிமத். இந்த தீட்டா அண்ட் ஃபை அப்படின்ற வேல்யூ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்கேஸ் ஆஃப் ரேடியேஷன் பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதாவது ஃபிகர் ஆஃப் 8ல் பாதி தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த சர்ஃபேஸில் பாதி தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மோனோபோலோட ரேடியேஷன் பேட்டர்ன். இந்த இடத்துல இது இருக்குது இல்லையா. ஸோ இதோட போலரைசேஷன் வந்து வெர்டிக்கலாக இருக்கும். இதோட அப்பர் பீம் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி இந்த மாதிரி இருக்கும். கெயின் வந்து 2 to 6 டெசிபிள். ஓகேங்களா. கெயின் 2 to 6 டெசிபிள் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா போலரைசேஷன் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வி கோ டு த ஆண்டனா கால்ட் அஸ் டைபோல் ஆண்டனா. ஸோ இந்த டைபோல் ஆண்டனா தான் நான் பார்த்தோன்னா யாகியூடா ஆண்டனாவில் ரேடியேட்டிங் எலமெண்ட்டாக இருக்குது. ஃபோல்டட் டைபோல் ஆண்டனாவுக்கு இதுதான் இது இருக்குது. ஸோ எஃப்எம் ரிசப்ஷனுக்கு இந்த ஆண்டனாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த λ/2ன்றது half wave டைபோல் ஆண்டனா. ஸோ இட் ஹேஸ் அ ரேடியேஷன் பேட்டர்ன் as figure of 8. சரிங்களா. அந்த ஃபிகர் ஆஃப் 8 மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா கெயின் வந்து பார்த்திங்கன்னா 2 dB. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலரைசேஷன் லீனியராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் பீம் வித் வந்து பார்த்திங்கன்னா 80 டிகிரியாக இருக்கும். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 8 GHz வரைக்கும் போகும். சரிங்களா. டைபோலில் 8 GHz வரைக்கும் போகும். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 2 GHz ரேஞ்சுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லெஸ் தென் 2 GHz ரேஞ்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆண்டனாஸ்லாம் பார்த்தோன்னா மோனோபோல், டைபோல், ஃபோல்டட் டைபோல். கிரேட்டர் தென் 2 GHzன்னு போயிட்டாலே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா ஹார்ன் ஆண்டனா இருக்கு இல்லையா, அந்த ஹார்ன் ஆண்டனா தான் நான் வந்து அப்ளிகேஷனுக்கு கொண்டு வந்துடுறோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மோனோபோல், டைபோல், அதோட ரேடியேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குது, கெயின் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஹெலிக்கல் ஆண்டனா. அந்த ஸ்ப்ரிங் டைப் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ஹெலிக்கல் ஆண்டனாலே 2 மோட் இருக்குது, ஆக்சியல் மோட், நார்மல் மோட். ஸோ அந்த மோட் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேடியேஷன் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆக்சியல் மோடுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 டிகிரி இருக்கும். ஸோ அந்த ஆக்சியல் மோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த காயில் லைக் ஸ்ட்ரக்சரை நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் சிக்னல் ரிசப்ஷன் இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல இந்த ஆக்சியல் மோடில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா
அந்த காயில் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ பண்ணியிருக்கோமோ இங்கே ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து அந்த ஒய் ஆக்சிஸை நோக்கி தான் இருக்கும். இதோட கெயின் வந்து பார்த்திங்கன்னா 10 dB வரைக்கும் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா 100 மெகாஹெட்ஸ்லேருந்து 3 GHz வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே நார்மல் மோடாக நான் மாற்றுறேன். ஸோ அதே சேம் ஆண்டனா அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜைசிங் வோல்டேஜ் நான் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது நார்மல் மோடாக மாறுது. ஸோ அந்த நார்மல் மோடாக மாறும்போது என்ன ஆகுன்னா இதோட கெயின் வந்து ரொம்ப இதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த போலரைசேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். when it is in ஆக்சல் மோட்னா அந்த போலரைசேஷன் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சர்க்குலர் மோடாக இருக்கும். உங்களுக்கு வந்து நார்மல் மோடாக போகும்போது உங்களுக்கு சர்க்குலர் மோடு வந்து ஜஸ்ட்டு சர்க்குலராக தான் இருக்கும். அதில் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கும், இல்லை சர்க்குலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா பேராபோலிக் அண்டு பேராபோலிக். ஸோ இந்த பேராபோலிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜியன்றது ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேசகரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது ஃபர்தர் கிளாஸஸில் போகும்போது ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஆண்டனா அதுக்கு அந்த ரேடியேஷன் பேட்டர்ன் அதோட கெயின். ஸோ கெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 to 30 decibel dB. பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 to 6 இருந்துச்சு, அப்புறம் வந்து 10 வந்தது, இப்போ பாருங்கள் 20 to 30 dB இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெயின் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆண்டனா, அதோட ரேடியேஷன் பேட்டர்ன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே. தென் நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். ஸோ மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லது ஆண்டனாஸில் வந்து ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோவேவ்னு சொல்லிட்டு போனோம்னா த ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 GHz to 300 GHz. சில புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா they used to mention at 300 GHzலேருந்து, that means 30லேருந்து 300 GHz வரைக்கும் இருக்கும். ஸோ சிம்ப்ளி யூ கேன் நேம் ரெஃபர் as கிகாஹெட்ஸில் ஸ்டார்ட்ஸ் பண்ணுறது மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சிஸ்னு வச்சுக்கலாம். ஸோ வென் யூ லுக் அட் திஸ் டயக்ராம் நான் பார்த்தேன்னா பேஸ்ட் அப்பான் இட்ஸ் த சிக்னல் ரேஞ்சு நம்ம என்னென்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், இது வந்து நீங்கள் ஆஸ் அ இன்ஜினியர் யூ ஷுட் நோ. ஸோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்த்திங்கன்னா நான் டைரக்ட் கரண்ட்டுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்காது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஏசி நம்ம ஹோம் கரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60 ஹெட்ஸ் இருக்கும். இந்தியாவில் 50 ஹெட்ஸ், அப்ராடில் வந்து 60 ஹெட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. தென் ரிசீவர் ஆஃப் ஏஎம் ரிசீவர், எஃப்எம் ரிசீவர்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஏஎம் ரிசீவர் இன் கேஸ் ஆஃப் பிபிசி பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் வந்து அங்கே பிரிட்டன்லேருந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறது நம்ம இங்கே தமிழ்நாடு வரைக்கும் கேட்குறதுக்கு காரணம் வந்து அது ஏஎம் டிரான்ஸ்மிட்டர். இட் வாஸ் அ நாய்ஸி டிரான்ஸ்மிஷன் பட் இட் ஹாஸ் எபிலிட்டி டு டிரான்ஸ்மிட் லாங்கர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த ஏஎம் ரேடியோஸோட ரேஞ்ச் வந்து 500லேருந்து 1600 kHz வரைக்கும் அந்த ரேஞ்ச் இருக்கும். தென் ஷார்ட் வேவ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் வேவ் மெக்கானிசம் யூஸ் பண்ணி நம்ம டெலிஃபோன் சிக்னல்ஸும் இது பண்ணலாம், டிவி சிக்னல்ஸும் இது பண்ணலாம். ஸோ இந்த ஷார்ட் வேவ் வந்து இட் இந்த ரேஞ்ச் ஆஃப் 10 MHz. அதே மாதிரி விஹெச்எஃப் வெரி ஹை ஃப்ரீக்வன்சி டிவி, இப்போ இருக்கக்கூடிய அந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 54 MHz இருந்து உங்களுக்கு போகும், 50லேருந்து 200 MHz வரைக்கும் போகும். இந்த விஹெச்எஃப் ஹெச்எஃப் வெரி ஹை ஃப்ரீக்வன்சி இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 54 MHzலேருந்து 216 MHz வரைக்கும் இருக்கும். தென் இடையில பார்த்திங்கன்னா எஃப்எம் ரேடியோ வி நோ தட் 88லேருந்து 110 MHz வரைக்கும் இருக்குது இல்லையா. அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்எம், ஃபார் எக்ஸாம்பிள் சன் எஃப்எம், சூரியன், தட் மீன்ஸ் சூரியன் எஃப்எம், கோடை எஃப்எம் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே இந்த ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரில் மாறுது. தென் அடுத்து பார்த்திங்கன்னா ரோவர் ரேடியோ. இந்த ரோவர் ரேடியோன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போலீஸ் ரேடியோஸ்லாம் சொல்லுவோம்ல, வயர்லெஸ் ரேடியோ, அந்த ரேடியோஸ் தான். அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450லேருந்து 500 MHz வரைக்கும் ரன் ஆகுறது இந்த ரோவர் ரேடியோன்னு சொல்லுவோம். தென் அடுத்து பார்த்தோன்னா மைக்ரோவேவ் அவன்ஸ் எப்படி ரன் ஆகுது. தென் பார்த்திங்கன்னா 2.2 GHzலேருந்து 300 GHz வரைக்கும் பாருங்கள் இங்கே மைக்ரோவேவ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு மேலே போகிறதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம், இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம்மு. ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் அதாவது எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வெரி லோ ஃப்ரீக்வன்சி, அதே மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 kHzக்கு கீழே இருந்தால் லோ ஃப்ரீக்வன்சி, வெரி லோ ஃப்ரீக்வன்சி. 30 to உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெகாஹெட்ஸ் 1 MHz இருந்தால் லோ ஃப்ரீக்வன்சி.
1லேருந்து 3 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் மீடியம் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமை நம்ம என்ன சொல்கிறோன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து ஒரு லேபிள் பண்ணுறோம். அந்த லேபிளிங் மெக்கானிசம் தான் அந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஹெச்எஃப்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஹெச்எஃப்லேருந்து யூஹெச்எஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 GHz அந்த மாதிரி வரைக்கும் வரும். ஸோ இங்கே தான் வந்து செல்ஃபோன் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவோம். விஹெச்எஃப்லேயும் வரும், யூஹெச்எஃப்லேயும் வரும். இது வந்து இம்பார்ட்டண்ட். இப்போ தான் வந்து பார்த்தோன்னா வி ஆர் என்டரிங் இன்டு அவர் சிலபஸ் மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி பேண்ட். ஸோ மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி பேண்ட் அப்படின்றது வந்து என்னென்னா ஃப்ரம் 2-3 GHzலேருந்து 300 GHz வரைக்கும் we have said that it is comes under microwave frequency bands. இப்போ அந்த மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி பேண்டை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹெச்எஃப், விஹெச்எஃப், யூஹெச்எஃப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் கம்யூனிகேஷன் நம்ம நிறையா இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் பேண்டு, கேயூ பேண்டு, கே பேண்ட் அப்படின்னு ஃபார் லெபார்ட்ரி நீங்கள் இந்த செமஸ்டரில் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் கிளிஸ்ட்ரான். இதெல்லாம் பார்க்கும்போது தட் கிளிஸ்ட்ரான் லெபார்ட்ரி வைஸில் ஒர்க் ஆகிற பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா தட் ஃபால்ஸ் அண்டர் எக்ஸ் பேண்ட். ஸோ எக்ஸ் பேண்ட் 8 to 12 GHz ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா நமக்கு வந்து அதோட வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர். ஸோ எக்ஸ் பேண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பேண்டோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன, அதோட வேவ் லென்த் ரேஞ்ச் என்னென்னா யூ கேன் see it. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கே பேண்டு, கேஏ பேண்டில் ஒர்க் ஆகும். சேட்டலைட்னால் இப்போ டிடிஹெச்லாம் பார்த்திங்கன்னா அப்லிங்க் ஃப்ரீக்வன்சி, டவுன்லிங்க் ஃப்ரீக்வன்சிலாம் பார்த்திங்கன்னா 12 GHzல இருக்கும், 16 GHz, 18 GHzல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேயூ பேண்டில் வந்து டிடிஹெச் எக்ஸ் பேண்டில் லெபார்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். கேயூ பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடிஹெச் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கே பேண்ட், கேஏ பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேடார் கம்யூனிகேஷன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் த மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ். தென் திஸ் இஸ் கோஆர்டினேஷன். ஸோ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 2 வேல்யூ இருக்குது, தீட்டா அண்டு ஃபை. சரிங்களா. தீட்டானா எலிவேஷன், ஃபைனா அசிமத். ஓகே. ஸோ தீட்டானா எலிவேஷன், ஃபைனா அசிமத். இதை நம்ம சிம்பிளாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா இட்ஸ் லைக் அவர் ஹியூமன் நெக். ஸோ வென் யூ மூவ் யுவர் ஹெட் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வென் யூ மூவ் யுவர் ஹெட் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து that is said to be theta. ஸோ ரைட் டு லெஃப்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் அப்படின்றது வந்து that is said to be அசிமத். ரைட் டு லெஃப்ட், நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் பார்க்குறோம் இல்லையா, இது வந்து அசிமத் ஆங்கிள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பைக் ஓட்டுறோம், இப்போ லெஃப்ட்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெட் டேர்ன் ஆகுது இல்லையா. ஸோ திஸ் இஸ் அசிமத். ஸோ உன்னோட ஆண்டனாவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேஷன் வந்து கவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா அசிமத் ஆங்கிள் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து அந்த லெஃப்ட் டு ரைட் அந்த ரீஜன் பார்த்தோன்னா உனக்கு வந்து அசிமத். அதே டாப் டு பாட்டம், வென் யூ மூவ் யர் ஹெட் ஃப்ரம் டாப் டு பாட்டம், ஸோ இந்த டாப் டு பாட்டம் பார்க்குற இந்த ஆங்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தீட்டா எலிவேஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எலிவேஷன் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய டிடிஹெச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து எலிவேட்டடாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமையும் க்ராஸாக இல்லாமையும் ஒரு 30 டிகிரி, ஒரு 60 டிகிரி அந்த எலிவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ரிசெப்ஷன் ரேட் இருக்கும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிடிஹெச்சாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ அதாவது சவுத், வெஸ்ட்டு, நார்த் அப்படின்னு நம்ம கீழே ஆக்சஸ் பார்த்தா தட் இஸ் செட் டு பி அசிமத் ஆங்கிள். 0 டிகிரி, 1 டிகிரி, நான் மேலே டாப் டு பாட்டம் பார்த்தா தட் இஸ் எலிவேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு ஐசோட்ரோபிக் ரேடியேட்டர். ஸோ ஐசோட்ரோபிக் ரேடியேட்டர், ஓம்னி டைரக்ஷனல் ரேடியேட்டர், தென் அடுத்து டைரக்ஷனல் ரேடியேட்டர் அப்படின்னா என்னன்றது தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஐசோட்ரோபிக் ரேடியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து தியரிட்டிக்கல், ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
ஹைப்போதெட்டிக்கல் லாஸ்லெஸ் ஆண்டனா. அதாவது ஒரு ஆண்டனாவோட ரேடியேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்பேர் மாதிரி ஒரு லைக் குளோப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐசோட்ரோபிக்கல் ஆண்டனாவை யூஸ் பண்ணோன்னா அதோட ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த இடத்துலையும் சிக்னல் ரிசெப்ஷன் கிடைக்கும். ஸோ தட் இஸ் அ லாஸ்லெஸ் ஆண்டனா. அது வந்து ஹைப்போதெட்டிக்கல் ஆண்டனா. நியர்லி இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஓம்னி டைரக்ஷன் ஆண்டனா. த டேர்ம் ஓம்னி ரெஃபர்ஸ் அஸ் நம்ம காடை தான் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ காட் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பார்ன்ற மாதிரி இதுவும் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இதோட சிக்னல் வந்து எவ்ரி பிளேசஸில் இருக்கும். பட் இதோட எவ்ரி பிளேசஸில் இருக்கும். பட் இதோட மெயின் இது வந்து என்னென்னா அந்த எலிவேஷன், அதாவது எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா அந்த எலிவேஷன் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்காது. அதாவது இது எப்படி அசைன் பண்ணலான்னா, நம்ம ஒரு குளோபில் போல்ஸ் இருக்கு இல்லையா, நார்த் போல் சவுத் போல், அந்த இடத்துல வந்து ஓப்லேட்டாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் நல்லா க்ளீனாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் ஐசோட்ரோபிக்கல் ஆண்டனா. ஸோ இது வந்து தெர் இஸ் லாஸ்லெஸ் ஆண்டனா. இட் இஸ் சிம்லர் டு ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கும். இதே பாருங்கள், திஸ் இஸ் யுவர் திஸ் ஆண்டனா, ஓம்னி டைரக்ஷனல் ஆண்டனா. இந்த மேலே அந்த டாப்லேயும் பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், அந்த உள்ள இன்னரில் பார்த்தீங்கன்னா அது டச் ஆகும். அந்த போல்ஸ் ரீஜனில் உங்களுக்கு வந்து ரேடியேஷன் பேட்டர்ன் இருக்காது. தென் அனதர் திங் இஸ் டைரக்ஷனல் ரேடியேட்டர். ஸோ டைரக்ஷனல் ரேடியேட்டர்னால் அதோட ரேடியேஷன் பேட்டர்ன் ஒன்லி ஒன் டைரக்ஷனில் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் டைரக்ஷனல் ஆண்டனாஸ் ரேடியேஷன் பேட்டர்ன். இது வந்து ஒரு ஹார்ன் ஆண்டனாவோட ரேடியேஷன் பேட்டர்ன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் டைரக்டிவிட்டி வந்து கிரேட்டராக இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், ஒரு 5 வாட்ஸ் ஆஃப் எனர்ஜி, 5 கிலோ வாட்ஸ் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணி நான் ஒரு ஹாஃப் வே டைப்போல் ஆண்டனாவை ரேடியேட் பண்ணுறேன். ஸோ ஓம்னி டைரக்ஷன் வந்து ஒரு ஹாஃப் வே டைப்போல் இந்த சென்டரில் இருக்கிறது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா அந்த 5 வாட்ஸ் ஆஃப் எனர்ஜி அந்த 360 டிகிரியில் எல்லா ஆங்கிள்லையும் ரேடியேட் ஆகும். ஓகேங்களா. அப்போ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் உங்களுக்கு ரேடியேட்டட் அதாவது எனர்ஜி வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதே 5 கிலோ வாட்ஸ் ஆஃப் எனர்ஜியை நான் ஒரு ஹார்ன் ஆண்டனா, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனல் ஆண்டனா கொடுக்கும்போது ஒரு 30 டிகிரியோ ஒரு 60 டிகிரியோ கொடுக்கும்போது என்னென்னா இட் ஹேஸ் ஹை டைரக்டிவிட்டி இன் தட் பர்டிகுலர் 30 to 60 டிகிரி. அப்போ அந்த என்டையர் எனர்ஜியை வந்து 360 டிகிரி கொடுத்தோம்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஆங்கிளில் வந்து ரிசீவ்டு எனர்ஜி எவ்வளோ இருக்கும். அதே த சேம் எனர்ஜி இஸ் radiated in particularly 30 to 60 degree அப்படின்னா அந்த received energy எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ that is why the directivity is higher in directional antenna, especially horn antenna comparing to half wave dipole antenna அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ரேடியேஷன் மெக்கானிசம் வந்து நம்ம எப்படி நடக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஏர் பபிள் எப்படி ஃப்ளோ ஆகுதோ, நம்ம வாட்டர், இட்ஸ் லைக் how when you drop a stone in a pond there will be a form of waves. ஸோ அந்த வேவ்ஸ் வந்து சென்டரில் ஸ்டார்ட் ஆகி அந்த கார்னர்ஸ் போகும்போது அந்த வேவ் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து எனர்ஜி ரேடியேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ரேடியேஷன் இஸ் நத்திங் பட் டிஸ்டர்பன்ஸ் இன் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் தட் ப்ரொபகேட்ஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ் டு சோர்ஸஸ் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ். அதாவது இந்த ரேடியேஷன் நம்ம அந்த கல்லை போடும்போது when you drop the stone in a pond அந்த வேவ் ஃபார்ம் ரேடியேஷன் வந்து எப்படி ஆகுது அப்படின்றத நம்ம அதுக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ரேடியேஷன் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஹார்மோனிக் சிக்னல்ஸ், இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம் சிக்னல்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். த நெக்ஸ்ட் திங் இஸ் நியர் அண்டு ஃபார் ஃபீல்ட் ரீஜியன். ஓகேங்களா. ஸோ நியர் அண்ட் ஃபார் ஃபீல்ட் ரீஜியன் இஸ் நத்திங் பட் அந்த ரேடியேட்டட் எனர்ஜி, let us assume I am using an dipole antenna. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஒரு டைப்போல் ஆண்டனா. ஸோ அந்த டைப்போல் ஆண்டனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேட்டட் எனர்ஜி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி ட்ராவல் ஆக போகுது. ஸோ இதில் வந்து 3 ரீஜன் இருக்குது. நியர் ஜோன், ஃபார் ஜோன், சென்டர் அந்த ரியாக்டன்ஸ் ஜோன் ஆறு டிரான்சிஷன் ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியர் ஜோன், மிடில் ஜோன், ஃபார் ஜோன் அப்படின்றது பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஸோ இந்த நியர் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வில் பி அ signals, but it will have a possibility of getting return back to the source. So அதுதான் வந்து பார்த்தோன்னா, so this is how practically the waveform generated and flows around in an atmosphere. So let us assume that these two block things are called as our half wave dipole.
So the half wave dipole is getting excited, and that energy is spreaded like this. So the electric and magnetic components is shown in different colors. So the space surrounding the antenna is divided into three region. அதாவது the near and far field and region வந்து பார்த்தீங்கன்னா is nothing but a radiating space surrounding the antenna. So it is splitted into three region. One is reactive near field region, then another one is reactive region, then another one is far field region. So here mostly in communication பார்த்தீங்கன்னா the far field region characteristics தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா how the signal reaches to the boundary அது வந்து depends upon far field. இது வந்து பார்த்தீங்கன்னா Fraunhofer region மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த Fraunhofer regionன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்கொயர் பை லாம்டா அப்படின்ட்டு வந்து Fraunhofer வந்து ஒரு ஃபிசிக்கல் டைமென்ஷன் ஆஃப் அன் ஆண்டனா வச்சு வேவ் லென்த்தை வச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருப்பார். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா the ஃபஸ்ட் திங் ரியாக்டிவ் நியர் ஃபீல்டு இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனாவுக்கு இமீடியட்டாக இருக்கிறது. ஸோ அந்த ரேடியேட்டிங் ஆண்டனா இப்போ ஒரு டைபோல் ஆண்டனாவை யூஸ் பண்ணி நான் ரேடியேட் பண்ணுறேன்னா அந்த ஆண்டனாவுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரீஜன்னா இமிடியேட்டு நியர் ஃபீல்டு ரீஜன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்டிவ் ஃபீல்டு டாமினண்ட்டாக இருக்கும், ஹை எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அன் ஆண்டனா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல அந்த ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் ஸ்பியர் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்பியரோட சென்டர் தான் இந்த இதுன்னு சொல்லுவாங்க. பட் ஹியர் தேர்ஸ் அ பாசிபிலிட்டி அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சிக்னல் பேக்ஸ் டு த antenna is possible. So reactive near field region la there is a chance of the signal getting reflected towards its source. அப்போ அந்த voltage is standing wave ratio reflection of signals வந்து ஜாஸ்தியாக இருக்கும் in this region ல. Then அடுத்து reactive the next thing is radiating near field. So this is called as Fresnel region. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் ரீஜன், இமிடியேட் ரீஜனுக்கும் ஃபார் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கிறது. ஸோ இட் இஸ் ரேடியேட்டிங் நியர் ஃபீல்ட் ரீஜன். இது வந்து ஃப்ரென்சல் ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியர் த கம்யூனிகேஷன் வந்து வெரி குட்டாக இருக்கும் அண்ட் த ஃபீல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் dependent upon the antenna. So the angular field distribution is dependent upon antenna. ஸோ இந்த ஃப்ரென்சல் சொல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் நம்ம டிரான்ஸ்மிட்டிங் பிடிஎஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நியர் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஆண்டனா டவர் பிடிஎஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர் ஃபீல்டாக இருக்கும். தென் அந்த ஃப்ரென்சல் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 100 மீட்டர்ஸ்லேருந்து அதோட டோட்டல் ரேடியஸில் ஒரு 80% 70%, அதாவது ஒரு 4 கிலோமீட்டர் கவரேஜ் வரைக்கும் இருக்கிறது செட் டு பி ஃப்ரென்சல் ஜோன். தென் அடுத்து ஃபார் ஃபீல்டு விச் இஸ் நத்திங் பட் Fraunhofer. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நாட் டிபெண்ட் அப்பான் த சோர்ஸ் இட் செல்ஃப். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த Fraunhofer ரீஜன் வந்து ஃபார் ஃபீல்ட் ரீஜன் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் அது நம்ம ரேடியேஷன் கால்குலேஷன் பண்ணி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா ரியல் டைமில் அந்த 4.5 வரைக்கும் ரீச் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த சிக்னல் ட்ராவல் ஆச்சுன்னா தட் இஸ் டியூ டு ஃபார் ஃபீல்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் வந்து Fraunhofer சொல்கிறாரு. ஸோ ஹியர் த ஃபார் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இங்கே இருக்கக்கூடிய அந்த சிக்னலோட ப்ரெசன்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னா உன்னோட ரேடியேட்டட் அந்த இன்டர்மீடியட் ஃப்ரென்சல் ஜோனுக்கு அப்புறம் போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இட் மே டிமினிஷ் வித்தின் ஷார்ட் டைம், a shorter distance, or it may go beyond the designated distance. For example, if in a wireless communication a BTS has a range of 5 km diameter, so here in the Fresnel zone goes up to 4.5 km. From the 4.5 km to 5 to 5.5 it falls under far field. A signal presence may be presence in 50 km or it may be diminished in it. So this is what far field. So the Fraunhofer region plays important role. If the Fraunhofer region is getting increased beyond the stated level, means it may create a interference, co-channel and adjacent channel interference in wireless communication. So that's why the far field or Fraunhofer region is very important. That's all. Thank you all.